வணக்கம் டாக்டர் ராஜாவட்டிக்கு வரவேற்கின்றேன். இந்த தேர்தலில் என்னுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன் அதுக்கு என்ன காரணங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நபர் வாக்களிக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் வாக்களிக்கிறாங்க. நம்பர் 1, அவங்க ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியில் இருந்து இயங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போட போகிறாங்க. அதை தவிர கட்சி சாராத நபர்கள் வாக்களிக்கும் பொழுது பெரிய கட்சியாக பார்த்து வாக்களிக்கிறது, காசு அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து வாக்களிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இதுல நிறைய பேர் சொல்றது, நம்ம ஒரு கட்சிக்கு சொல்லி அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த தலைவனை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவருடைய அரசியல் அவர்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா ஓட்டுன்னு வரும்பொழுது அவர் ஜெயிக்க மாட்டாருங்க, அந்த கட்சி ஜெயிக்காது, அது ஜெயிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த கட்சி கிடையாது, அவங்க ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆக முடியாது, அதனால ஏன் நான் அந்த ஓட்டை போட்டு நான் என்னுடைய வாக்கையை நான் வீண் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்படுறேன். ஒரே ஒரு விஷயம், என்னுடைய புரிதல் நான் சொல்றேன். நான் அரசியல் பேசல அப்படின்னாலும் நான் அரசியலை தொடர்ந்து நுட்பமாக கவனிச்சிட்டு வர ஒரு நபர் தான். இதுல எந்த ஒரு வாக்கும், நீங்க செலுத்துகின்ற எந்த ஒரு வாக்கும் வீணானது கிடையாது. அது நீங்க நோட்டாக்கு போட்டாலும் சரி, நேத்து ஒரு சுயேட்சையா நிக்கிற ஒரு நபருக்கு நீங்க போட்டாலும் சரி, ஜெயிக்காத கட்சின்னு நினைக்கிற ஒரு சிறிய கட்சிக்கு நீங்க போட்டாலும் சரி, அந்த வாக்கு வீண் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் அது அரசியலில் பிரதிபலிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் அதிகமான வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் கட்சி சரியா செயல்படணும், ஒரு முதலமைச்சர் சரியா செயல்படணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் மட்டும் கிடையாது, அவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய எதிர் அணியினர், எதிர்கட்சியினர். எதிர்கட்சியினருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஆளும் கட்சியினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ஒரு ஆளும் கட்சி சரியா செயல்படல, அவர்கள் கொண்டு வர திட்டத்தில் ஏதோ ஒரு மக்கள் விரோதம் இருக்குது, அல்லது பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் பணத்தை, வரி பணத்தை வீணான ஒரு திட்டத்தில் கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு குறை எழும்பும் பொழுது நீங்களோ நானோ போய் குரல் எழுப்ப முடியாது, கேட்க முடியாது. அப்ப அந்த திட்டத்தை எதிர்த்து கேட்கக்கூடியது, ஆளும் கட்சி எதிர்த்து கேட்கிறவங்க யாரா இருக்க முடியும்னா எதிர்கட்சியினரா தான் இருக்க முடியும். அப்ப அந்த எதிர்கட்சியினர் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஆளும் கட்சி சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த பயம் இருக்கும் எப்பவுமே. எதிர்கட்சி இருக்கிறாங்க, நம்ம கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும். எனவே எதிர்கட்சியினரை தேர்ந்தெடுப்பது நம்முடைய கடமை. எதிர்கட்சி அப்படின்னா வெறும் சட்டசபையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட வாங்காம அரசியல் சரியா செய்யக்கூடிய, அரசியலை செய்யக்கூடிய, தொடர்ந்து அரசியல் காலத்தை இயங்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் அது எதிர்கட்சி தான். ஆளும் கட்சி அல்லாத அனைத்து கட்சிகளும் அவைகள் எதிர்கட்சி தான். அப்போ வாக்கினுடைய எண்ணிக்கை, எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்கன்றத பொறுத்து தான் அவர்கள் ஆளும் கட்சியை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு, போராட்டங்களுக்கு பவர் இருக்கும், சக்தி இருக்கும். ஒருத்தர் ஒரு கட்சி மொத்தமா 5% வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னா ஒரு போராட்டத்தில் அவர் கலந்து கொள்ளும் பொழுதோ அல்லது ஒரு ஆளும் கட்சி எதிர்த்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அளவுக்கு தான் பவர் இருக்கும். இன்னொரு கட்சி 10% வாக்கு வாங்கின ஒரு கட்சி ஆளும் கட்சி எதிர்த்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான சக்தி இதை காட்டிலும் இன்னும் அதிகமா இருக்கும். இன்னொரு கட்சி 15% வாக்குகள் வாங்கியிருக்காங்க, ஆனா தோத்துட்டாங்க, பட் சதவீத படி பார்த்தீங்கன்னா 15% வாங்கியிருக்காங்கன்னா இவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது மாநில அரசிலும் சரி மத்திய அரசிலும் சரி இவர்களுக்கான பவர் அதிகமாக இருக்கு, இவர்கள் கொடுக்கின்ற குரலுக்கான வலிமை அதிகமாக இருக்கும். எனவே தயவு செய்து என்னுடைய வாக்கு வீணாயிடும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தலைவனை பிடித்திருக்கிறது, ஒரு கொள்கையை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது யாரா வேணா இருக்கட்டும், அது உங்க ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கூட இருக்கட்டும், சுயேட்சையா நிக்கிற ஒரு நபராக கூட இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தயவு செய்து அந்த நபருக்கே நீங்க ஓட்டு போடுங்க. பெரிய கட்சிக்கு தான் நான் போடணும், ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் போடணும், அல்லது புதுசா ஒரு கட்சிக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஒரு ஓட்டு கூட வீணான ஓட்டுகள் கிடையாது. போடாம விடுற ஓட்டு தான் வீணான ஓட்டை தவிர நோட்டாக்கு போட்டா கூட அது அந்த நபருடைய, அங்க இருக்கக்கூடிய நீங்க எம்எல்ஏ யாருமே எனக்கு பிடிக்கல, அந்த கேண்டிடேட்ஸ் எனக்கு பிடிக்கல, நீங்க நோட்டாக்கு போட்டீங்களா கூட நீங்க பிடிக்காத நபர் ஜெயிக்காம போறதுக்கு நீங்க நோட்டால போடுறது தான் காரணமா அமையும். ஒரு ஓட்டுல தோத்து போன எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஓட்டுல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. எனவே நீங்கள் செலுத்தக்கூடிய எந்த ஒரு வாக்கும் வேஸ்ட் கிடையாது. உங்களுக்கு ஒரு தலைவனை பிடித்திருந்தால், கொள்கை பிடிச்சிருந்தா, அரசியல் பிடிச்சிருந்தா, அவங்களுடைய இயக்கங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செய்து சின்ன கட்சி, பெரிய கட்சி, புது கட்சி, பழைய கட்சி, ஆண்ட கட்சி, ஆளாத கட்சி, ஜாதி கட்சி இப்படின்னு எதுவும் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு மனசுக்கு யாரை பிடிக்குதோ அந்த நபருக்கு ஓட்டை போடுங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அதெல்லாம் பார்க்காதீங்க. வாக்கு எண்ணிக்கை, வாக்கு சதவீதம் வருங்கால அரசியலை மாற்றும். எனவே தயவு செஞ்சு என்னுடைய கருத்து, ஓட்டு வேஸ்ட் கிடையாது. நீங்க நோட்டாக்கு போட்டாலும், சுயேட்சைக்கு போட்டாலும், சின்ன கட்சிக்கு போட்டாலும், புதிய கட்சிக்கு போட்டாலும் வேஸ்ட் கிடையாது. ஜெயித்தவர்கள் மட்டும் ஒரு நாட்டை ஆள முடியாது, எதிரணியிலிருந்து அரசியல் செய்வர்களும் சேர்ந்து தான் ஒரு நாட்டை ஆள முடியும். எனவே மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு தாராளமாக ஓட்டு போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. 5 கோடி 6 கோடி 10 கோடி செலவு பண்ணிட்டு எம்எல்ஏ ஆனாங்க அப்படின்னா அவர்கள் மக்கள் நலனுக்கான முழு பணத்தையும் தொகுதிக்கு செயல்படுத்த முடியாது, செலவழிக்க முடியாது. இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு, கிடைக்கிற ஓட்டுக்கு 1000 கொடுக்குறான், 500 கொடுக்குறான், 5 ஓட்டுக்கு 10,000 வருது, 5,000 வருது, தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்க வாங்கலன்னா உரிமையா சொல்லலாம், நான் ஓட்டுக்கு காசு வாங்கல அப்படிங்கிறத ஒரு பெருமையா சொல்லலாம். நான் பெருமையா சொல்லுவோம். இப்போ என் ஊர்ல அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் காசு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. எனவே உங்க மனசுக்கு பிடிச்ச தலைவனுக்கு ஓட்டு போடுங்க. அவர்கள் சட்டசபைக்கு போனாலும் சரி, சிஎம் ஆனாலும் சரி, ஆகலனாலும் சரி, அந்த ஓட்டு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பா வேலை செய்யும். அது வேஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்லுவா என் ஓட்டு யாருக்குன்னு,
என்னுடைய ஓட்டு தனிப்பட்ட முறையில் இந்த கட்சிக்கு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் பல பேரும் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கானவரும் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா கட்சியினரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு நான் அந்த ஓட்டு போடுவேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. எனவே எனக்குன்னு ஒரு தலைவன் பிடிப்புன்னு இருக்கேன், எனக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நபருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஓட்டு போடும்பொழுது நிறுத்தி நிதானமாக போய் யோசிச்சு ஓட்டு போடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.